இது பார்த்திங்கன்னா மாப்பிள்ளை சம்பா அரிசி இட்லி மாவுக்கு பார்த்திங்கன்னா இந்த அரிசி யூஸ் பண்ணி தான் நான் வந்து இன்றைக்கி இட்லி மாவு அரைக்க போகிறேன். இந்த அரிசி பார்த்திங்கன்னா ஒரு 10 மணி நேரம் நல்லா ஊறணும். நான் நைட்டே ஊற வச்சுட்டேன். இன்றைக்கி மதியம் 1:00 பார்த்திங்கன்னா அரிசி வந்து இப்போ ஆட்டி எடுத்துக்க போகிறேன். இதுக்கு முன்னாடி உளுந்து வந்து ஒரு டம்ளர் 2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் ரெண்டையும் 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த உளுந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு பாருங்கள் நல்லா கெட்டியாக அரைஞ்சி வந்துட்டுருக்கு. இந்த கெட்டியாகும்போது பார்த்திங்கன்னா லைட்டாக தண்ணி தெளித்து நல்லா ஃப்ளஃபி ஸ்டேஜுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். நல்லா வெண்ணெயாட்ட திரண்டு வரணும். உளுந்து பார்த்திங்கன்னா தண்ணி லைட்டாக ஊற்றி கெட்டி இல்லாமல் மாவு இலகி வர அளவுக்கு தண்ணி தெளித்து அரைக்கணும். தண்ணி தெளித்து இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் அரைக்கணும். லைட்டாக அந்த பருப்பாக இருக்குது. கெட்டியாக பார்த்திங்கன்னா லைட்டாக தண்ணி தெளித்து அரைச்சிட்டோம் அப்படின்னா நல்லா மையாக அரைஞ்சி நல்லா ஃப்ளஃபியாக இருக்கும் நம்மளுக்கு உளுந்து பார்த்திங்கன்னா நல்லா மையாக அரைஞ்சிருச்சு. இப்போ வந்து எடுத்துட போகிறேன். அரிசி பார்த்திங்கன்னா நல்லா ஊறி வந்துருச்சு. இந்த வேறுடைய மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா 5 கப்பு, ஒரு சின்ன கப்பில் 5 கப் எடுத்தேன். உளுந்து பார்த்திங்கன்னா 1 கப்பு, மொத்தம் 6 கப்பு. இதை பார்த்து அரைச்சிடலாம். முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த அரிசி பார்த்திங்கன்னா மாப்பிள்ளை சம்பா அரிசி. இது வந்து ஒரு 10 மணி நேரம் நல்லா ஊறணும். ஊறுற டைம் தான் பார்த்திங்கன்னா அதிகம். இந்த அரிசியோட கலரே பார்த்திங்கன்னா ரெட்டாக தான் இருக்கும். ரொம்ப கலராலாம் இல்லை, ஓரளவுக்கு மீடியமான கலராக தான் இருக்குது. மாவு அரைஞ்சி வரும்போது பார்க்கலாம். பாருங்கள் அரிசி உள்ளே எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது. கலர் மட்டும்தான் சேஞ்ச் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஊறுற டைம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கும், அவ்வளோதான். இப்போ பாருங்கள் அரிசி எந்தளவுக்கு அரைஞ்சிருக்கு அப்படின்ட்டு. நல்லா அரைஞ்சி வந்துடுச்சு. நம்ம ராகி மாவு ஆட்டினா எப்படி இருக்கும் அந்த கலரில் தான் இந்த அரிசி இருக்குது. ரொம்ப ரெட்டெல்லாம் இல்லை, ஓரளவுக்கு நார்மலாக இருக்குது கலரு. பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா அரைஞ்சி வந்துருச்சு. இது வந்து எடுத்துடலாம். மாவு நல்லா மையாக அரைஞ்சி வந்துருச்சு. இப்போ இது எடுத்துடலாம். மாவு வந்து எடுத்தாச்சு. மாவு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ கரைச்சிடலாம் உப்பு போட்டு. இப்போ இந்த மாவுக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா கரைச்சி எடுத்துட்டு கையில், அப்போ தான் நம்ம கையில் கரைக்கும் போது சீக்கிரம் புளிச்சு வரும் மாவு. பார்த்திங்கன்னா மாவு நல்லா கலந்தாச்சு. இப்போ வந்து மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 8 ஹவர்ஸ் நல்லா புளிச்சு வரட்டும். 8 ஹவர்ஸ் கழித்து பார்க்கலாம். இப்போ மணி பார்த்திங்கன்னா மதியம் 2 மணி ஆகுது. ஈவினிங் பார்த்திங்கன்னா ஒரு 9 மணிக்கெலாம் பார்த்திங்கன்னா சீக்கிரம் புளிச்சு வந்துடும். புளிச்சிட்டு நாளைக்கு இட்லி ஊற்றும் போது பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ காலையில் பார்க்கலாம். மாவு பார்த்திங்கன்னா நல்லா பொங்கி வந்திருக்கு. நல்லா சாஃப்டாக பொங்கி வந்திருக்கு. இப்போ இது வந்து இட்லியை ஊற்றி எடுத்துக்கலாம். இட்லி பண்ணியில் தண்ணி நல்லா கொதிச்சதும் தட்டில் துணி போட்டு இப்போ வந்து மாவை ஊற்றிட்டு இப்போ பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு. அரிசியில் அரைச்ச அந்த மாவு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் தான் ஊற்றினேன், சின்ன கரண்டி, ஒரு கரண்டியில் தான் ஊற்றினேன். நல்லா புசுன்னு எந்திரிச்சு வந்திருக்கு பாருங்கள், எவ்வளோ உப்பி வந்திருக்கு பாருங்கள். ஓப்பன் பண்ணி காட்டுற எப்படி இருக்குன்ட்டு. சாஃப்டாக உள்ள இருக்குது, நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. நல்லா உபரி ஆகுது. கொஞ்சமாக மாவு ஊற்றினாலுமே பார்த்தீங்கன்னா நல்லா உப்பி வந்திருக்கு. கேக் மாதிரி நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக இருக்குது. இந்த மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மாப்பிள்ளை சம்பா அரிசி பார்த்திங்கன்னா ரொம்ப உடம்புக்கு நல்லது, ஹெல்த்தியும் கூட. இதுக்கு வந்து தக்காளி சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.